அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் இன்று திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். பேட்டரி இருக்குது எர்த்தாயிரும், அதனால வேற வழி இல்லாம ஒரு 10 நிமிடத்துல அந்த நிகழ்ச்சி முடிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. வர்ண பகவான் இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் துவங்கிட்ட பொழுது மழையை கொடுத்து வரவேற்று உங்களை சந்திக்கிறோம். ஆக திருநெல்வேலி மாவட்டம் அதிமுக கோட்டை என்பதை நமக்கு வர்ண பகவானே அருள் புரிந்து விட்டார். அது பாளையங்கோட்டை, பாளையங்கோட்டையிலிருந்து செஞ்சாட் கோட்டைக்கு இங்க இருக்கின்ற நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று அனுப்ப வேணும். அதோட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் போற இடமெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஒரு கதை இருக்குது. ஒரு தெண்டம்பட்டையில் ஒருத்தர் தொங்கிட்டு இருப்பார். யாருன்னா விடுதலை சிறுத்தை, அடுத்தது கம்யூனிஸ்ட், அதுக்கடுத்து கம்யூனிஸ்ட், அதுக்கடுத்து காங்கிரஸ், அப்புறம் ஸ்டாலின் தொங்கிட்டு இருக்காரு. முதற்கு கையை விட்டுட்டா அதோட முடிஞ்சது. அப்படிதான் திமுக இருக்கிற கூட்டணி விரிசலாகிவிட்டது. எப்பொழுது வேணாலும் அந்த கூட்டணி உடையும். கூட்டணியை நம்பி இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. இங்கே மக்களை நம்பி இருக்கின்ற கூட்டணி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. நீங்கள் தான் நீதிபதி, நீங்கள் தான் எஜமானர்கள், நீங்க தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய வலிமை படைத்தவர்கள் என் முன் நின்று பொதுமக்கள். ஆக கூட்டணி என்பது காலத்திற்கு ஏற்றவாறு மாறும். ஆனா மக்கள் எப்பொழுதும் நிலையானவர்கள். அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான் இறுதியான முடிவு. அந்த முடிவு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வெல்லும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 50 மாத காலம் ஆகிறது. இந்த 50 மாத காலத்தில் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். இப்பொழுது எல்லா தரப்புமே போராட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க. விவசாயிகள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம். இப்படி போராட்டம் நடக்காத நாளே இல்லை. போராட்ட களமாக தமிழகம் மாறிவிட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் படுகிறார்கள். துன்பங்கள், கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல, அத்தனையும் பொய் வாக்குறுதிகள். திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கைனாவே அது பொய் அறிக்கையாத்தான் இருக்கும். ஆனா 525 அறிவிப்புகளை பக்கம் பக்கமா வெளியிட்டு இன்றைக்கு 50 மாத காலம் மக்களை ஏமாற்றி ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு 525 அறிவிப்புல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அதனுடைய அமைச்சர்கள் தெரிவிக்கின்றாங்க 98% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய்யை இன்றைக்கு நாள்தோறும் சொல்லிக் கொண்டு வருகிறார். முழு பூசணிக்காக தட்டில் மறைச்ச மாதிரி, முழு பூசணிக்காவை சோற்றில் மறைக்கின்ற மாதிரி ஒரு பச்சை பொய்யை சொல்லுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு கூட ஒரு தொழிற்சாலை திறக்கிறதுக்கு வரும்னு பத்திரிகையில் பார்த்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2015ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 2,42,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாங்க. அதுதான் பிள்ளைகள்லாம் முடிஞ்சு நம்முடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது. அதே வழியில் வந்து அம்மாவுடைய அரசாங்கம் 2019 ஜனவரி அந்த மாத காலகட்டத்தில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்து 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதெல்லாம் பல்வேறு நிலைகளே இருக்கின்றன. இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற பொழுது அம்மா முதல் கொண்டு வந்த அந்த திட்டத்தின் மூலமாக பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை கொண்டு தொழில் முதலீட்டாளர் திட்டத்தை கொண்டு வந்து 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்தோம். இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களும் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்துவேன் என்று ஒரு பொய்யான அறிக்கை கொடுத்து ஒரு பொய்யான நாடகத்தை அரங்கேற்றி இதுவரை அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எத்தனை வந்தது, என்ன நிலையில் இருக்கின்றது, என்ன நிதி கிடைச்சது, எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும், எந்தவித அறிவிப்பும் கிடையாது. பலமுறை சட்டமன்றத்தில் கேட்டாச்சு, நாங்கள் பத்திரிகையில ஊடகத்திலும் கேட்டோம். நீங்க தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்துறீங்களா, அதனுடைய வெள்ளை அறிக்கை வேணும் கேட்டோம். இதுவரைக்கும் கிடைக்கல. ஆக மக்களை ஏமாற்றுகின்ற அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசு என்பதை
மக்கள் உணர வேண்டும். அது மட்டும் இல்ல, எங்கே இருக்கின்ற இளைஞர் பட்டாளங்கள் சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்கின்ற இடத்துல தான் இன்றைக்கு தமிழகத்தில் அதிகம் பேர் படித்திருக்கிறாங்க. இன்றைக்கு கல்விக்கு அடித்தளமிட்டது அண்ணா திமுக ஆட்சி. சிந்திச்சு பாருங்க, ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி இந்தியாவில் எங்கேயும் கிடையாது, தமிழகத்திலையும் கிடையாது. அதை வரலாற்றை படைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல அம்மா இருக்கும்போது 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மொத்தம் 10 ஆண்டு காலம் 2010 2021 வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சியில 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். அதே போல 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டாந்திருக்கிற 10 ஆண்டு காலத்தில் 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 67 கொண்டாந்து தமிழகத்தில் இருக்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடைக்கோட்டில் நம்மை போல் இருக்கின்ற விவசாயி தொழிலாளி ஏழை தொழிலாளியுடைய மகன் குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை அண்ணா திமுக ஆட்சி தான் உருவாக்கி கொடுத்தோம். திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட கல்லூரி கிடைக்குதா என்றால் கிடையாது. எல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட கல்லூரி தான் இன்றைக்கு மாணவர்கள் படித்து பட்டப்படிப்பு படித்து வேலைக்கு போகின்ற காட்சி இன்றைக்கு தமிழகத்திலே பார்க்கிறோம். அத்தனைக்கும் அடித்தளம் விட்டது அண்ணா திமுக ஆட்சி. கொரோனா காலம், ஒரு வருடம் வேலை கிடையாது மக்களுக்கு. அந்த காலகட்டத்தில் கூட மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் 12 மாதம் விலையில அரிசி, விலையில சர்க்கரை, விலையில எண்ணெய் கொடுத்தோம். ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்தியாவிலேயே. சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு ரேஷன் கடையில் நல்ல அரிசி கிடையாது, முழுமையான பொருள் வழங்கப்படவில்லை. அப்படிப்பட்ட அவல ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு போக முடியல, கல்லூரியில படிக்க முடியல. ஓராண்டு பள்ளி மூடி இருந்தது, கல்லூரி மூடி இருந்தது. அவருடைய மன உளைச்சலை போக்க வேண்டும் என்பதற்காக மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டது அண்ணா திமுக ஆட்சியில். கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன்ல கிளாஸ் நடத்தின, ஆன்லைன்ல தேர்வு நடத்தி அவர்களுக்கும் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திமுகவில் இப்படி எந்த திட்டமாவது வந்திருக்குதான்னு நீங்க சிந்திச்சு பாருங்க. எதுவுமே கிடையாது. எது வந்தாலும் குடும்பத்தை சார்ந்துதான் இருக்கும். குடும்பத்திற்கு என்ன அதிகாரம் வேண்டும், அந்த குடும்பத்திற்கு என்ன வருமானம் வர வேண்டும், அதுதான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய நிலைப்பாடு, திமுக அரசுடைய நிலைப்பாடு. மக்களுக்கென்று எந்த திட்டமும் இந்த ஆட்சியில் வரவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசையே குறை சொல்லிட்டு இருக்கார். ஏன் இதே திராவிட முன்னேற்ற கழகம் 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். அப்பெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல, வீட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டார்கள். வீட்டு மக்கள் இருக்கின்றவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் மத்தியிலே வர வேண்டும், கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலையாக இருந்தது. உண்மையிலேயே மக்கள் மீது அக்கறை இருந்தால், ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்த மக்கள் மீது அக்கறை இருக்குமேனால், திராவிட முன்னேற்றத்துக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பு 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி திமுக கட்சி. பாரதிய ஜனதா கட்சியிலே 1999 5 ஆண்டு காலம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.